கதிரும் ராஜியும் ஒன்று சேர்றதுக்கான ஒரு முக்கியமான ட்ராக்காக வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த இந்த டான்ஸ் ட்ராக்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ முதல்ல என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து அந்த ஜோடியாக சேர்ந்து தான் ஆடணும், சந்தோஷ் கூட ஆடணும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆடுறதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் போடணும், ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து வரலன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஸோ ட்ரெஸ் எடுத்து சொல்கிறோன்னா ஒரு மாதிரி ஏதாச்சும் ஒரு மோசமான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் நீங்கள் ஆடணும் அப்படின்னு அவங்க பேசுகிறதும், இவங்க பேசுகிற தோணி எல்லாருமே ஆண்களாக இருக்கிறது, அவங்க பார்வை எல்லாமே வந்து ஒரு மாதிரி மோசமாக இருக்கிறது இப்போ தான் புரியுது ராஜிக்கு. நமக்குலாம் ஒரு 6 மாதம் முன்னாடியே புரிஞ்சுனாலும் ராஜிக்கு இப்போ புரிஞ்சு ராஜி என்ன பண்ணுறாங்க, இந்த இடம் சரியில்லை அப்படின்னு நான் அதை பண்ண மாட்டேன்னு கொடுக்குன்னு மேலே ரூம் ஓடி வந்து ரூம்லேருந்து பையெல்லாம் தூக்கிட்டு வெளில போகிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஆடெல்லாம் கொடுத்து ஒன்றே வந்து பார்த்தா எல்லாருமே கிரிமினலாக இருந்து பாப்பா எங்கம்மா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உங்களை உள்ளார தள்ளி திருப்பி ரூம்குள்ளே தள்ளிடுறாங்க. இந்த சமயத்தில் ராஜி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கதிர் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அவங்க ஃபோன் எடுக்கலன்னு கிளம்பிட்டார், சென்னைக்கே கிளம்பிட்டார். சென்னைக்கு வந்து அவர் இங்கே நெருங்கி வந்துகிட்டே இருக்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ளே வச்சு இருக்க ரூமில் கதவை டம்முன்னு தட்டி ராஜி என்னை யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போதே கதிர் கீழே விசாரிக்க வந்து இங்கே விசாரிக்க ஆரம்பித்த உடனே வந்து அவங்கள வந்து வாயை புத்தி அவங்கள வந்து இங்கே இல்லைங்கிற மாதிரி காமிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த ஆட்கள் இங்கே வந்துடுறாங்க. ஸோ இந்த ஜட்ஜு எல்லாரும் வந்து இவங்க கையை வாயெல்லாம் பொத்திக்கே இருக்க அந்த சமயத்தில் வந்து இப்போ கதிர் என்ன பண்ணுறாரு, கதவை திறக்கணுன்னு கதவை இடித்து உடச்சி திறந்து உள்ளார போய் வந்து அவங்களை பிழைத்தோன்னு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவங்க நம்பி வந்துடக்கூடாது, எல்லாரும் மோசமானவங்க, நான் தெரியாமல் ஏமாந்துட்டேன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சவொடனே ஒரு நல்லா ஃபைட் பண்ணி இருக்க எல்லாத்தையும் கும்முன்னு கும்மிட்டு நான் இப்போ கூட்டு போக தான் செய்ய போகிறேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கடா, என்னடா கான்ட்ராக்ட் என்னடா அது அப்படின்ட்டு திருட்டு பசங்களா அப்படின்னு அவங்க 4 அடி விட்டு வெளுத்து காரில் கூட்டு போயிட்டு இருக்கும்போதே என்னால் தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை, நான் என்ன மாதிரி ஒரு மோசமான ஒரு ஒய்ஃப் கிடைச்சது வந்து வருத்தப்படுறியா, நீ சொல்ல கேட்காம நம்ம கிளம்பி வந்துட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது இந்த மாதிரிலாம் பேசாத ராஜி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து கதிர் சொல்லிடுறாரு. ராஜி முகமெல்லாம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி அப்படியே எரிய ஆரம்பிக்குதுங்கிறதோட நீங்கள் இந்த ப்ரோமோ முடியுது. அவங்க 2 பேரும் எப்படியோ ஒன்று சேர்ந்து நெருங்குறதுக்கு இந்த விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.